சங்கர ஜெய ஜெயசங்கர நம்மாத்து பெரியவா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆஷாட ஏகாதசி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான விசேஷ நாளை பற்றி தான் இன்னைக்கு பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆஷாட ஏகாதசி அல்லது தேவ சயனி ஏகாதசி என்று சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு விசேஷமான திருநாள் ஒரு விரத நாள் வியாச பூர்ணிமாவுக்கு முன்னதாக அனுஷ்டிக்கப்படுகிறது. திதிகளில் முக்கியமாக வச்சு பண்ணக்கூடிய விரத நாட்களில் ஏகாதசி ரொம்பவுமே விசேஷமானது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடி மாதம் வரக்கூடிய ஆஷாட ஏகாதசி அப்படின்றது ரொம்பவே விசேஷமான ஒரு விரத நாள். இந்த நன்னாளில் தான் மகாவிஷ்ணு யோக நித்திரைக்காக பார்க்கடலில் துயிர்கொள்ள செல்வதா ஐதீகம். ஆஷாட ஏகாதசி அன்னைக்கு துயில் கொள்ளும் பகவான் விஷ்ணு கார்த்திகை மாதம் ஏகாதசி அன்னைக்கு தான் துயில் மீண்டு எழுந்து வருகிறார். அதாவது இந்த 4 மாதங்கள் பகவான் யோக நித்திரையில் இருக்கிறார். இந்த 4 மாதங்கள் தான் சாதுர்மாசிய விரதம் என்பது அனுஷ்டிக்கப்படுகிறது. தபஸ்விகள் எல்லாருமே சாதுர்மாசிய விரதம் இந்த 4 மாசத்துக்கு அனுஷ்டிப்பா. இந்த ஆஷாட ஏகாதசி அன்னைக்கு நம்ம விரதம் இருக்கிறதன் மூலமா நம்மளுடைய பாவங்கள் அறிந்தும் அறியாமலும் செய்த எல்லா பாவங்களும் நீங்கி நமக்கு முக்தி கிடைக்கும் அப்படின்றது ஆன்மீக நம்பிக்கை. பொதுவாகவே ஏகாதசி விரதம் இருக்கிறது ரொம்பவே விசேஷமானது. அதுலேயும் ஆஷாட ஏகாதசி விரதம் அப்படின்றது எண்ணிலடங்கா புண்ணியங்களை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்றது நிதர்சனமான உண்மை. அப்படி என்ன இந்த ஆஷாட ஏகாதசிக்கு ஒரு சிறப்பு இருக்குது அப்படின்னா, பெற்றவர்களுக்கு நம்மை பெற்ற அன்னை தந்தையருக்கு நாம் செய்யும் சேவையால் நமக்கு என்னெல்லாம் நன்மைகள் கிடைக்கும் அப்படின்றத உணர்த்துறதுக்காக பகவான் விஷ்ணு பாண்டுரங்கனாக பண்டரிபுரத்தில் அவதரித்து புண்டரீகனுக்கு அனுகிரகம் செய்த ஒரு நாள் இந்த ஆஷாட ஏகாதசி. புண்டரீகன் கதை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். புண்டரீகன் கிருஷ்ண பக்தி பகவான் பக்தி அப்படின்ற நம்பிக்கையே இல்லாமல் பிறந்ததிலிருந்தே தாய் தந்தையரை மதிக்காமல் அலட்சியப்படுத்திய ஒருத்தருக்குத்தான் விட்டலனாக காட்சி கொடுத்தார் பகவான் மகாவிஷ்ணு. புண்டரீகனின் கதை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சுருக்கமாக நான் இன்னைக்கு சொல்லிடுறேன். ஜன்னு எனும் முனிவருக்கும் அவருடைய மனைவி சாத்தியகிக்கும் பிறந்தவர் தான் புண்டரீகன். ரொம்ப காலமாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்த அவளுக்கு புண்டரீகன் பிறந்ததுக்கு அப்புறம் ஏன் இப்படி ஒரு பிள்ளை தனக்கு பிறந்தது அப்படின்னு கண்கலங்கி வருந்தும் அளவுக்கு புண்டரீகனுடைய நடத்தை இருந்தது. வேண்டாத கெட்ட பழக்கங்கள் என்னவோ எல்லாமே புண்டரீகன் கிட்ட இருந்தது. தாய் தந்தையரை மதிக்கிறது கிடையாது, பெண்மோகம், வேண்டாத சகவாசம், இந்த மாதிரி எல்லா கெட்ட பழக்கங்களும் இருந்தது. எவ்வளவு சொல்லியும் திருந்தவே இல்லை புண்டரீகன். அதனால தான் செய்த பாவங்கள் காரணமாக தான் தனக்கு இப்படி ஒரு மகன் வந்திருக்கான். அதனால் பிள்ளைக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சா இதெல்லாம் பையன் திருந்திருவான் அப்படின்னு புண்டரீகனுக்கு திருமணமும் பண்ணி வச்சா. ஆனால் அப்படியும் புண்டரீகன் திருந்தவே இல்லை. மனம் வருந்தி தன்னுடைய பாவங்களை கரைப்பதற்காக காசிக்கு சென்றார்கள் ஜன்னு எனும் முனிவரும் அவருடைய மனைவி சாத்தியகியும். அப்போ அந்த மாதிரி காசிக்கு போயிருக்கப்போ புண்டரீகன் என்ன பண்ணால் தன் மனைவி ஐஷிண்டு காசிக்கு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணப்போ போகிற வழியில் ஒரு முனிவரோட ஆசிரமத்துக்கு எதிராக தங்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் அமைஞ்சது. அந்த முனிவர் தன்னுடைய பெற்றோர்களுக்கு எந்த அளவுக்கு சேவை செய்வார், பெற்றோர்களுக்கு செய்கிற சேவையினால எவ்வளோ நன்மைகள் நடக்கும் அப்படின்றத கண்ணெதிர பார்த்து தெரிஞ்சு மனம் திருந்தின புண்டரீகன் அதுக்கப்புறம் தன் மனைவி ஐஷிண்டு போய் நேர காசியில் தன்னுடைய பெற்றோர்களை சந்தித்து ஐஷிண்டு தான் செய்த பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்டு அதுக்கப்புறம் பெற்றவர்கள் சேவையே பெரும் சேவை, அதுதான் பகவானுக்கு தான் செய்கிற சேவை அப்படின்றத புரிஞ்சுண்டு அவள் அம்மா அப்பாவுக்கு நிறைய சர்வீஸ் பண்ண ஆரம்பித்தார். பகவானை ரொம்பவே நினைக்க ஆரம்பித்தார். அவள் அம்மா அப்பாவுக்கு பண்ணுற சேவைகள் கண்டிப்பாக பகவானுக்கு போய் சேரும் அப்படின்னு நம்பி எல்லாம் பண்ணிட்டு இருந்தார். இந்த மாதிரி இருக்கும்போது தான் ஒரு ஏகாதசி நன்னாளில் புண்டரீகனுக்கு காட்சி கொடுக்கணும் அப்படின்ட்டு பகவான் மகாவிஷ்ணு பாண்டுரங்கனாக பண்டரிபுரத்தில் அவதாரம் பண்ணினார். அப்போ புண்டரீகன் கிட்ட நான் பாண்டுரங்கன் வந்திருக்கேன், கிருஷ்ணர் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறச்ச அப்போ புண்டரீகன் சொன்னால் அங்கேயே வெயிட் பண்ணுங்கோ, எங்கள் அம்மா அப்பாவுக்கு நான் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கேன், அம்மா அப்பா சர்வீஸை முடிச்சுட்டு உங்களை கவனிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செங்கல்ல எடுத்து வாசலில் போட்டு இங்கேயே வெயிட் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லி உள்ளே போயிட்டார்.
அன்னைக்கு அந்த செங்கல்லின் மேல் ருக்மிணி பாண்டுரங்கன் ருக்மிணி சமேதராக இடுப்பில் கை வச்ச கோலத்தோட புண்டரீகனுக்காக காத்திருந்த அந்த ஒரு நாள் தான் ஆஷாட ஏகாதசி. நான் கிருஷ்ணன் வந்திருக்கேன், உள்ள யாருமே இல்லையா அப்படின்னு கேட்டப்புறமும், நீ யாரா இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை, பெற்றவர்களுக்கு சேவை பண்ணிட்டு இருக்கேன், அதுக்கப்புறம் தான் உன்னை கவனிக்க முடியும் அப்படின்னு சொன்ன ஒரு புண்டரீகனுடைய ஒரு பக்தியை, ஒரு பெற்றோர்களின் சேவையை உலகுக்கு வெளிக்காட்டுறதுக்காக தான் இந்த ஒரு லீலையை பண்ணினார் பகவான் மகாவிஷ்ணு. வெளியில வந்து பகவானை கண்டதும் பக்தி பரவசம் மேலிட, அச்சையோ பகவானே, உங்களையா நான் இந்த மாதிரி இவ்வளோ நேரம் காக்க வச்சுட்டேன், நீங்கள் நிற்கிறதுக்காகவா நான் இந்த செங்கல்ல எடுத்து வீசினேன் அப்படின்னு புண்டரீகன் மன்னிப்பு கேட்டான். அப்போது பகவான் மகாவிஷ்ணு சொன்னாராம், உன்னுடைய அன்போட நீ பெத்தவாளுக்கு பண்ணுற சேவையை இந்த உலகத்துக்கு நான் காட்டணும், அதை விட உயர்ந்தது இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை அப்படின்றதுக்காக தான் நான் இப்படி ஒரு லீலையை பண்ணினேன். இனிமே இந்த இடம் பண்டரிபுரம் அப்படின்னு அழைக்கப்படும். உன்னை எல்லாரும் விட்டல் அப்படின்னு சொல்லி உன்கிட்ட என்ன தரிசனம் பண்ணுவா அப்படின்ற அளவுக்கு ஒரு அனுகிரகத்தை பண்ணினார் பகவான் மகாவிஷ்ணு. அப்போது பெத்தவாளுக்கு எந்த அளவுக்கு நம்ம சர்வீஸ் பண்ணால், அம்மா அப்பாவை எந்த அளவுக்கு நம்ம கண் கலங்காமல் பார்த்துண்டா பகவான் நம்ம தேடி வருவார், பகவான் எப்பேற்பட்ட ஒரு அனுகிரகத்தையும் செய்வார் அப்படின்றத விளக்கிறது தான் இந்த ஆஷாட ஏகாதசி அப்படின்ற ஒரு நன்னாள். பாண்டரிபுரத்தில் பகவான் கிருஷ்ணர் பாண்டுரங்கனாக கோயில் கொண்ட ஒரு திருநாள் இது. இந்த நாளில் நம்ம விரதம் இருந்து பகவானை வழிபட்டால் அளவற்ற நன்மைகள் பெறலாம். இந்த அளவுக்கு உயர்ந்ததாக சிறப்பாக கருதப்படும் இந்த ஆஷாட ஏகாதசி எனும் ஒரு விரத திருநாள் வரும் சனிக்கிழமை ஜூலை மாதம் 25ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. இதை நம்ம இந்த விரதம்னு சொல்கிறத ரொம்ப பக்தியாக பகவானை நினச்சி பகவான் கிருஷ்ணரோட திருநாமங்களை சொல்லி நாராயண நாமத்தை பாடி நம்மளோட விரதத்தை நம்ம அனுஷ்டிக்கணும். இந்த விசேஷமான திருநாளில் சகஸ்ரநாமம் சொல்கிறது, பகவானுக்காக பஜனை பாடல்கள் பாடுறது, ஒரு துளசி இலையை வச்சு பகவானுக்கு நம்ம பூஜை பண்ணுறது, இது எல்லாமே இந்த விசேஷ நாளில் கண்டிப்பாக நமக்கு பல கோடி நன்மைகளை கொடுக்கும் என்பதில் ஐயமில்லை. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. ஸ்ரீ மகாபெரிவா சரணம்.